ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான மஸ்ட் ட்ரை ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது பேர் என்னென்னா கட் பைட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நம்ம கோதுமை யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறமா பொட்டேட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனியன். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு 4 இதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அதை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் 2 கப் தண்ணி போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆனியனை ஃபுல்லாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மாவு எடுத்துட்டு நம்ம வச்ச கோதுமையை நல்ல பூரி மாவு மாதிரி நல்ல மாவு பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். மாவு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆலுவும் அவிஞ்சிருச்சு. நம்ம அவிச்ச ஆலு ஒரு பவுலில் போட்டுப்போம். 2 விசில் போதும். அப்புறம் 2 விசில் போதும். இப்போ கோல்டு வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், எல்லாம் சூடாக இருக்கும். இப்போ நம்ம பீல் பண்ணிடுவோம். உரிச்சு முடிச்சாச்சு. நம்ம இப்போ நல்லா மேஷ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் போடலாம். ஒரு நல்ல உங்களுக்கு நீங்கள் நல்ல காரமான ஆள்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இல்லை எக்ஸ்ட்ராக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவை தட்டை மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வச்ச மசாலா போட்டுட்டு மேலேயும் அதே மாதிரி பண்ணிடலாம். நம்ம எட்ஜஸ்லாம் லைட்டாக கவர் பண்ணிடுவோம். நல்லா இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். வாங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனில் பண்ணணும். சரி, இப்போ நம்ம ஃபுட் டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். பாய்.